நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகின்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே எம்பியின் பிறந்த நாளை ஒட்டி ராகுல் காந்தி தேசிய பேரவையின் சார்பில் மும்மத கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவையின் சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே எம்பி அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு சேர்மனுமான RE சேகர் தலைமையில் பேரவையின் துணைத் தலைவர் திரு வெங்கடம், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மருதுபாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரயில்வே நிலையம் அருகே உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. இந்த 3 நிகழ்ச்சிகளிலும் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் அண்ணா சாலை ஜெயின் கோவில் எதிரே பிறந்தநாள் விழாவை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேரவையின் நிர்வாகிகள் அசோகன், தயாளன், பிரபு, சக்திவேல், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் வேல்முருகன், கருணாநிதி, திருமுருகன், தனுசு, இளையராஜா, செந்தில்குமார், செல்வரங்கம், சூசைராஜ் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம், குமரன், கிருஷ்ணராஜ், INTUC ஞானசேகரன், ரமேஷ், ஐயப்பன், மகளிர் காங்கிரஸ் பஞ்சகாந்தி, முத்தமிழ், குணபூஷணம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, மாவட்ட தலைவர் வேல்முருகன், உதயகுமார், சாம்பசிவம், பிரச்சார குழு சுந்தர வடிவேலு, முன்னாள் கவுன்சிலர் செல்வம், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் பொதுச் செயலாளர் புஷ்பராஜ், சரவணன், பாகூர் ஆறுமுகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காமராஜ் நகரின் 21 பிரச்சனைகளை தீர்க்க நகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் சாரம், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பகுதிகளின் முக்கியமான 21 அடிப்படை பிரச்சினைகளான குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைப்பு, தெருநாய் மற்றும் கொசு தொல்லை கட்டுப்பாடு, ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கன்வாடி மற்றும் பூங்காக்கள் மேம்பாடு ஆகியவற்றை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவு அவர்களிடம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதியின் MLA ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி
காமராஜர் நகர் குறை தீர்க்கும் குழு பொறுப்பாளர் முகமது ஷஜிதா மற்றும் அவரது குழுவினர் மனு அளித்தனர். உலக புகழ்பெற்ற 72 அடி பிரத்யங்கரா ஆசிரமத்தில் 16 அடி லட்சுமி நரசிம்மருக்கு பிரம்மாண்ட அபிஷேக பெருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற மொரட்டாண்டி அருள்மிகு அதர்வன பத்ரகாளி பிரத்யங்கரா ஆசிரமத்தில் 72 அடி உயர ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி திருக்கோவில் ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம மூர்த்திக்கு மகா அபிஷேக பெருவிழா மிக விமர்சையாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது. விழாவில் 108 திரவிய அபிஷேகம் ஆடி மாதத்தில் வரும் சுவாதி நட்சத்திரம் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்திக்கு மிகவும் உகந்த நாளாகும். இதனை முன்னிட்டு இந்த கோவிலில் வீற்றிருக்கும் 16 அடி உயர பிரம்மாண்ட ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு சிறப்பு மகா அபிஷேகம் நடத்தப்பட்டது. மேலும் 108 லிட்டர் பால், 108 லிட்டர் தயிர், 108 கிலோ மஞ்சள், 108 கிலோ சந்தனம், 54 லிட்டர் தேன், 108 இளநீர்கள் மற்றும் பஞ்சாமிர்தம், வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள், உலக சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியானது ஸ்ரீமத் நடாத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இளைய பீடாதிபதி வரத தேசிகன், ஆலய தலைமை அர்ச்சகர் பாலாஜி பட்டர் மற்றும் பட்டாச்சாரியார்கள் ஆகியோர் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பொன்னாடை போர்த்தி பூங்கொத்துகளை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கேக் வெட்டி பிரம்மாண்ட முறையில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்துவிற்கு பூங்கொத்துகளும் பொன்னாடைகளும் கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது.
மேலும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், ரவிக்குமார், மோகன்தாஸ், நாராயணசுவாமி, அழகு என்கின்ற அழகானந்தம் ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மணக்குள விநாயகர் கோவில் மற்றும் லாஸ்பேட்டை ஐயனாரப்பன் திருக்கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. மேலும் நமது ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் மூலம் தையர் பயிற்சி மற்றும் கணினி பயிற்சி வகுப்புகளில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் மதிய அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் செய்திருந்தார். அப்பொழுது ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கவிஞர் வாணிதாசனாரின் 112வது பிறந்தநாள் விழா சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். கவிஞர் வாணிதாசனாரின் 112வது பிறந்தநாள் விழா இன்று தென்னக கலை பண்பாட்டு மையம் மற்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட சேலியமேடு பகுதியில் அமைந்துள்ள கவிஞேரு வாணிதாசனாரின் நினைவிடத்தில் ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் காலை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தென்னக கலை பண்பாட்டுத்துறை மூலம் நடைபெற்ற கவியரங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியை சேர்ந்த தமிழ் அறிஞர்கள், புலவர்கள் பலர் பங்கேற்று வாழ்த்துப்பா மற்றும் கவியரங்கம் நடத்தி சிறப்பித்தனர். இப்பகுதியில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் வாணிதாசனின் பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் வாணிதாசனின் நினைவிடத்தில் புதுவை அரசு சார்பில் மணி மண்டபம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். மங்களம் தொகுதியின் சார்பில் முதல்வர் ரங்கசாமியின் 76வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாட என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில முதலமைச்சரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவருமான ரங்கசாமியின் 76வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மேற்கு மாவட்ட மங்களம் தொகுதியின் சார்பில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஏற்பாட்டில் வில்லியனூர் சுந்தர் லட்சுமி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான NSJ ஜெயபால் தலைமை தாங்கினார். வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல், பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், அறுசுவை அன்னதானம், இலவச மருத்துவ முகாம் உள்ளிட்ட சமூக நலப்பணிகளை மேற்கொள்வது என்று பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. மேலும் மங்களம் தொகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்களின் கருத்துக்கள் கேட்டறிந்து பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில பிரதிநிதி பழனிவேல், முன்னாள் வாரிய தலைவர் ரேவதி பர்குணன், மாநில பிரதிநிதிகள் APC சங்கர், செல்வம் என்கின்ற சுப்ராயலு, கண்ணபிரான் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டத்தை சிறப்பித்தார்கள். ஆரியபாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் ஆலயத்தில் செடல் உற்சவ திருவிழா கோலாகலம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட ஆரியபாளையத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர், ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ எல்லையம்மன் மற்றும் ஸ்ரீ ஹரிஹர புத்திரன் ஐயனாரப்பன் சுவாமிகளின் செடல் உற்சவ திருவிழா பக்தி பரவசத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி கடந்த வெள்ளிக்கிழமை பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை வான வேடிக்கைகளுடன் அம்மன் திரு வீதி உலா நடைபெற்றது. திங்கட்கிழமை ஐயனாரப்பன் சுவாமிக்கு பொங்கல் இடுதல் நிகழ்ச்சியும் இரவு சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் மதியம் நடைபெற்ற பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சியை படையலிட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வேண்டுதல்களை நிறைவேற்றினர்.
மாலை நடைபெற்ற முக்கிய நிகழ்வான செடல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் செடல் தரித்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து கழுமரம் ஏறுதல் மற்றும் காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சிகள் பக்தி உணர்வுடன் நடைபெற்றது. காத்தவராயன் சுவாமிக்கு கும்பசாதம் படையலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இரவு மின் அலங்காரத்துடன் அம்மன் திருவீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் காட்டேரிக்குப்பம் ஆசிரியர் வீர ராகவன் தலைமையிலான ஓம் சக்தி நாடக சபா குழுவினரின் தெருக்கூத்து கலை நிகழ்ச்சி பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. திருவிழா தொடர்ச்சியாக புதன்கிழமை மஞ்சள் நீராட்டு விழாவும் வியாழக்கிழமை ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் மற்றும் ஆரியபாளையம் கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். இல்ல நீங்க இருப்பீங்க. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா. நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. அரியாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்த கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதியில் இயங்கி வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்திட கோரி இந்திய கம்யூனிஸ்ட் அரியாங்குப்பம் மணவெளி தொகுதி குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஆமு சலீம் துவக்கி வைத்தார். இதில் சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் சமுதாய நலவழி மையமாக மாற்றி செயல்படுத்த நடவடிக்கை எடுத்திட வேண்டும். அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவர்களை நியமித்திட வேண்டும். ஆம்புலன்ஸ் வசதி செய்து தர வேண்டும். பரிசோதனை இயந்திரங்களை செயல்படுத்திட தகுதியான பணியாளர்களை நியமித்திட வேண்டும். மேலும் மாத்திரை வழங்கும் இடத்தில் கூடுதல் பணியாளர்கள் வேண்டும் என்றும் இதுபோன்று அத்தியாவசிய தேவைகளை வலியுறுத்தி அரியாங்குப்பத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அரியாங்குப்பம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி செயலாளர் சுகதேவ் தலைமை தாங்கினார். சக்திவேல், பூபதி, பச்சையப்பன், முத்துவேல், மலர்விழி, குமரவேல் முன்னிலை வகித்தனர். தொழிற்சங்க தலைவர் VS அபிஷேகம், கட்சியின் மாநில குழு உறுப்பினர் கீதநாதன் போராட்டத்தின் நோக்கங்களை விளக்கி பேசினார்கள். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.
பூரணாங்குப்பம் வாழ்முனி நகரில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மணவெளி சட்டமன்ற தொகுதி பூரணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட வாழ்முனி நகரில் விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் ஜூவிகா விஷன் திட்டத்தின் மூலம் பூரணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட வாழ்முனி நகரில் ரூபாய் 5,81,000 திட்ட மதிப்பீட்டில் செம்மண் சாலை அமைக்கும் பணியை துவங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து 125 நாள் வேலை திட்டத்தின் மூலம் செம்மண் சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலக உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் கணேசன், திட்ட ஊழியர் ஹரிராம் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் பிறந்தநாள். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பல்வேறு இடங்களில் அன்னதானங்களும் வழங்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாராயணசுவாமி, ரவிக்குமார், மோகன்தாஸ், அழகு ராமு உள்ளிட்டோர் நேரில் கலந்து கொண்டு அங்குதாஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பாரதிய ஜனதா கட்சியினர், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிறந்த நாளை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து ஆதரவாளர்கள் சார்பில் பல்வேறு இடங்களில் அன்னதான நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. பிறந்த நாளை சமூக நலப்பணிகளுடன் கொண்டாடிய இந்த நிகழ்ச்சி அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இயற்கையை நேசிக்கும் மனப்பான்மையையும் நிலையான வளர்ச்சிக்கான சமூக பொறுப்புணர்வையும் வலியுறுத்தும் சிறப்புமிக்க நிகழ்வாக அனைவராலும் பாராட்டப்பட்டது மரக்கன்றுகள் நடும் விழா. பசுமை என்பது மனித இனத்தின் ஒருங்கிணைந்த பொறுப்பு. இயற்கையை பாதுகாப்பதே வருங்கால தலைமுறையினருக்கான மிகப்பெரிய பரிசு என்பதை வலியுறுத்திய சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுதோறும் குறைந்தது ஒரு மரக்கன்றையாவது நட்டு பராமரிக்க வேண்டும் என்றும், சுற்றுச்சூழலை காக்கும் பணியில் அனைவரும் தொடர்ந்து பங்கெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். நிறுவனத்தின் சார்பில் இத்தகைய பசுமை முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு சமூகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மேலும் வலுப்படுத்தும் என்று உறுதியளிக்கப்பட்டது. புதுச்சேரியின் பசுமை மனிதர் என்று போற்றப்படும் நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் சசி காந்ததாஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள், பேராசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் ஒருங்கிணைந்து இந்த மரக்கன்றுகளை நடும் இயக்கத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்தனர். இந்த நிகழ்வு இயற்கையை நேசிக்கும் மனப்பான்மையையும் நிலையான வளர்ச்சிக்கான சமூக பொறுப்புணர்வையும் வலியுறுத்தும் சிறப்புமிக்க நிகழ்வாக அனைவராலும் பாராட்டப்பட்டது. கிரைஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3 நாட்கள் சர்வதேச கருத்தரங்கம் சிறப்பாக துவங்கியது. கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3 நாட்கள் சர்வதேச கருத்தரங்கம் சிறப்பாக துவங்கியது. சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் கீழ் மூலக்குளத்தில் செயல்பட்டு வரும் கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பில் கல்லூரி வளாகத்தில் சர்வதேச கருத்தரங்கம் சிறப்பாக துவங்கியது. இந்நிகழ்ச்சிக்கு சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் சாம்பால் அவர்கள் சீஃப் பேட்ரானாகவும், இயக்குனர் குமாரவேல் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் ஆகியோர் பேட்ரானாகவும் கலந்து கொண்டு கருத்தரங்கத்திற்கு சிறப்பூட்டினார்கள். கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளரும் ஏற்பாடு செயலாளருமான கல்லூரியின் முதல்வர் அன்பழகன் இந்நிகழ்வை சிறப்பாக வழிநடத்தினார். மேலும் யமுனாவதி, பாஸ்டின் பிரிட்டோ, ராஜகுமார் மரேஷால் ஆகியோர் கன்வென்சராகவும், பிரதாப் ராமச்சந்திரன் அவர்கள் புரோகிராம் கோஆர்டினேட்டராகவும் வழிநடத்தினர். இந்த சர்வதேச கருத்தரங்கத்தில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பேராசிரியர்கள், மாணவர்கள் மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகளை சேர்ந்த கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களும் பங்கேற்று தங்களது ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்து வழங்கினார்கள். மேலும் கிரைஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களும் ஆர்வமுடன் பங்கேற்று ஆய்வு கட்டுரைகளை வழங்கி கல்வி ஆராய்ச்சியில் தங்களது பங்களிப்பை வெளிப்படுத்தினார்கள். இந்த கருத்தரங்கத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்,
டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சைபர் செக்யூரிட்டி, டெக்னாலஜி உள்ளிட்ட பல்வேறு சமகால தலைப்புகளில் ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. துறை சார்ந்த அறிஞர்கள் தங்களின் பங்களிப்பை அளித்தனர். கல்வி, ஆராய்ச்சி மற்றும் அறிவு பரிமாற்றத்தை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த சர்வதேச கருத்தரங்கம் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களின் எதிர்கால கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயணத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. கிரைஸ்ட் கல்வி அறக்கட்டளையின் வளர்ச்சி பயணத்தில் இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது. இந்த சர்வதேச கருத்தரங்கத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரியின் முதல்வர் அன்பழகன் அவர்களின் தலைமையில் கல்லூரி பேராசிரியர்கள் சிறப்பாக மேற்கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை முன்பு கடற்கரை வியாபாரிகள் தங்களது கடைகளை அமைத்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்தி சிலர் வியாபாரிகளிடம் சட்டவிரோதமாக பணம் வசூலிப்பதாக குற்றம் சாட்டிய அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். போராட்டத்தில் பேசிய வியாபாரிகள் கடந்த பல ஆண்டுகளாக கடற்கரை பகுதியில் வியாபாரம் செய்து வருவதாகவும் அரசால் ஒதுக்கப்பட்ட இடங்களில் தாங்கள் தொழில் செய்து வருவதாகவும் தெரிவித்தனர். ஆனால் சிலர் முதலமைச்சரின் பெயரை கூறி புதிய வியாபாரிகளிடம் பணம் வசூலித்து இடம் ஒதுக்குவதாகவும் இதனால் சட்டப்படி தொழில் செய்து வரும் வியாபாரிகள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார்கள். மேலும் பொதுமக்கள் நடந்து செல்லும் நடைபாதைகளில் கூட பணம் பெற்றுக்கொண்டு கடைகள் அமைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் சிரமம் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். இது குறித்து ஏற்கனவே காவல்துறை மற்றும் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்துள்ளதாகவும் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட நிலையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். எனவே முதலமைச்சரின் பெயரை தவறாக பயன்படுத்தி வியாபாரிகளிடம் பணம் வசூலிப்பவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை அகற்றி ஒழுங்கு முறையுடன் வியாபாரம் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்றும் வியாபாரிகள் அரசை வலியுறுத்தினார்கள். நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் நாளை திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் விஜய் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் கொண்டாட்டங்கள் களைகட்டி உள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில உப்பளம் தொகுதியின் நிர்வாகி தேவா அவர்களின் சிறப்பான ஏற்பாட்டில் ஒரு பிரம்மாண்டமான மற்றும் விசித்திரமான விளம்பர நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளது. ஆழ்கடலில் பிரம்மாண்ட போஸ்டர் வெளியீடு. உப்பளம் தொகுதியின் நிர்வாகி தேவா அவர்களின் தலைமையில் ஒருங்கிணைந்த விஜயின் ரசிகர்கள் மற்றும் தாவேகா தொண்டர்கள் ஜனநாயகன் திரைப்படத்தின் போஸ்டரை ஆழ்கடல் நீச்சல் வீரர் ஒருவரின் உதவியோடு வங்காள விரிகுடா கடலுக்கு அடியில் கொண்டு சென்று வினோதமான முறையில் வெளியிட்டனர். கடலுக்கு அடியில் நீச்சல் வீரர் ஜனநாயகன் திரைப்பட போஸ்டரை விரித்து பிடித்து விஜய்க்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கும் இந்த வீடியோ தற்பொழுது இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் மிக வேகமாக பரவி வைரலாகி வருகின்றது. திரைப்பட வெளியீட்டை முன்னிட்டு உப்பளம் தொகுதியின் நிர்வாகி தேவா செய்த இந்த புதுமையான முயற்சி புதுச்சேரி மக்களிடையேயும் விஜய் ரசிகர்கள் இடையேயும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. டெல்லியில் பிரதமர் இல்லம் முன்பு நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் இன்று காமராஜர் சதுக்கம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். நாட்டின் ஒற்றுமை மற்றும் இறையாண்மைக்கு எதிரான வகையில் காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் தேச பிரிவினையை தூண்டும் அரசியலில் ராகுல் காந்தி ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சபாநாயகர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது ராகுல் காந்தியின் உருவ படத்தை செருப்பால் அடித்தும் அவரது படம் இடம்பெற்றிருக்கும் பேனரை கிழித்தும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். இதனால் பாஜக நிர்வாகிகள் மற்றும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதன் காரணமாக
அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்தில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரஸ் மாநில செயலாளர் சுலோக்ஷனா டெல்லியில் நடைபெற்று வரும் நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் அமைதியான முறையில் முடிவுக்கு வந்து மாணவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டி புதுச்சேரி கடற்கரையில் உள்ள மகாத்மா காந்தி சிலை முன்பு தனியாக பிரார்த்தனை மேற்கொண்டார். இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்தியா முழுவதும் நீட் தேர்வு, வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களை தொடர்ந்து மாணவர்கள் நடத்தி வரும் அகிம்சை மற்றும் அறவழி போராட்டங்களை அனைவரும் கவனித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் போராட்டங்களில் காயமடைந்த மாணவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும், தங்கள் பிள்ளைகளை கடின உழைப்பால் படிக்க வைத்த பெற்றோர்களின் எதிர்பார்ப்புகளுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அத்துடன் நாட்டில் அமைதியான சூழல் நிலவவும் டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு விரைவில் தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். இதற்காக அகிம்சையின் அடையாளமான மகாத்மா காந்தியின் கொள்கைகளை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை முன்பு தனியாக பிரார்த்தனை செய்து டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு விரைவில் தீர்வு கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்வதாக சுலோக்ஷனா தெரிவித்தார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.